இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோரேஜ் கண்டெய்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவன் லஞ்ச் பாக்ஸாக கூட பெரியவங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சீ-த்ரூ மாடலில் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்டீமர் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கனாலும் இங்கே நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம 2-in-1 பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குக்கிங் அண்ட் சர்விங் செட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. இது மாதிரி சின்ன சைஸ்லாம் பார்த்தீங்கனாலும் நிறையா கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. இது மாதிரி நெட் லிட்லாம் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம டம்ளர் மூடி வச்சுக்கிற மாதிரி சின்ன சைஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஹார்ட் அனடைஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு மில்க் பேன் கூட இங்கே வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டும் இருக்குது, நல்ல ஹெவி வெயிட்லையும் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கணபதியில் இருக்க கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸ் கலெக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ கண்டினியூஸாக வந்து ஸ்டீல் ஹவுஸில் உள்ள கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கும் சில கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் இவங்கள்ட்ட நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரியான பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே வச்சுருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது மாதிரி டீ இன்ஃப்யூசர்ஸ் பார்த்தீங்கனாலும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம வந்து மசாலா டீஸ் போடும் போதோ இல்லை நார்மலான டீ போடும் போதோ டீ தூளை இதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம பால்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா அந்த டிகாஷன் எல்லாமே உள்ளே இறங்கிடும். நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 250 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான். நம்ம வந்து பால் காய்ச்சிட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் ஆறுறதுக்கு வந்து டம்ளரில் ஊற்றி வச்சுருப்போம். அப்போ ஏதாவது உள்ளே விழுந்துரும் அப்படின்னும் இல்லாமல் நம்ம பால் சூடு சீக்கிரம் ஆறுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நெட்லிட் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே தூசி எதுவும் விழுகாது. அதே சமயம் பால் சீக்கிரத்தை ஆறுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவே பெரிய பெரிய பாத்திரத்தில் நம்ம ஏதாவது ஆற வைக்கிறோம் அப்படின்னாலும் பெரிய பெரிய பாத்திரத்துக்கு கூட இந்த லிட்டெல்லாம் வச்சுருக்காங்க. இதில் இந்த டம்ளர் மூடி வைக்கிற மாதிரி இந்த சைஸுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 69 rupees வருது. இந்த பெரிய சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 150, 200 அந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸஸில் வச்சுருக்காங்க. இது மாதிரி ஹாட் பாட்ஸ் ரிங்கெல்லாம் பார்த்தீங்கனாலும் நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 59 rupeesலேருந்தே நமக்கு கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இது மாதிரி குட்டி குட்டி ரிங்ஸ்லாம் வந்து நம்ம டைனிங் டேபிள் மேலேயோ இல்லை கவுண்டர் டாப் மேலேயோ நம்ம வந்து சூடான பாத்திரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்டை இது குட்டி சைஸ்லேருந்து நல்ல பெரிய சைஸ், நிறைய பெரிய சைஸ் குக்கர், பெரிய பெரிய பிரியாணி பாட் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி பெரிய பெரிய ரிங்ஸும் கூட வச்சுருக்காங்க. இதில் டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் நிறையா டிசைன்ஸில் கூட இந்த மாதிரி ஹாட் பாட் ஸ்டாண்ட் அவைலபிளாக இருக்குது. ஈவன் நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் கூட இந்த ரிங் மாதிரி டைப்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இருக்குது, அதே போல் உட்டன்லேயும் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம பேக்கிங் பர்பஸ்க்கு குக்கரில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த மாதிரி காஃபி மக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அட்ராக்டிவ் கலர்ஸில் அழகழகான கலர்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பிஸ்தா, க்ரீன், ரெட், ஆரஞ்சுன்னு இதெல்லாம் நமக்கு 195 rupeesலேருந்தே கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் வெளியே செராமிக் கோட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி க்யூட்டான குக்கிங் அண்ட் சர்விங் செட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இது பாருங்கள், நல்லா ஹேண்டில் லாங்காக குட்டி சைஸில் ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு அழகான கிளாஸ் லிட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300, 330 அந்த மாதிரி ரேஞ்சஸில் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது பாருங்கள், இது ஒரு ஷேப்பில் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மில்க் பேன்லாம் பார்த்தீங்கன்னா 295 rupeesலேருந்து கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதில் நிறைய அடுத்தடுத்து பெரிய சைஸஸும் வச்சுருக்காங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஹார்ட் அனடைஸில் கூட பால் பாத்திரங்கள் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 above வருது. இதில் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்லேயும் வச்சுருக்காங்க. இது மாதிரி நல்லா ஹெவி வெயிட்லேயும் கூட கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த சைஸில் உள்ள இந்த ஹெவி மாடல் பார்த்தீங்கன்னா 695 rupees வருது. இதில் சைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 லிட்டர் பால் காய்ச்சதுலேருந்தே அடுத்தடுத்து பெரிய சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஹார்ட் அனடைஸில் உள்ள பெனிஃபிட்டே பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமாக அடிப்பிடிக்காது. நல்லா ஹெவி பாட்டமாக கொடுத்துருப்பாங்க. அதே சமயம் ஹீட் வந்து நமக்கு சீக்கிரமாக அப்சர்வ் ஆகும். ஸோ நமக்கு கேஸ் கன்சப்ஷனுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹார்ட் அனடைஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரையிங் பேன்லாம் கூட வச்சுருக்காங்க. வித் நான்ஸ்டிக் பேஸ், வித்தவுட் நான்ஸ்டிக் பேஸ் அந்த மாதிரி நம்ம நிறையா கலெக்ஷன்ஸ் இங்கே பார்க்க முடியும். இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 945 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. இதில் சைஸஸும் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சைஸஸ்லேருந்தே எடுக்கலாம். அதுக்கப்புறம் அலுமினியம் மில்க் பேன்லாம் பார்த்தீங்கன்னாலும் நமக்கு கலெக்ஷன்ஸ் நிறையா இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த அலுமினியம் மாடலுடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 120, 150 அந்த மாதிரி ரேஞ்சஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம்லேயே ஹேண்டில் வச்ச மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நல்லா லாங்கான ஹேண்டில் வச்ச மாதிரி, ஈவன் பிளாஸ்டிக் ஹேண்டில் வச்ச மாதிரியும் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் ஹேண்டில் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் நிறைய பால் பாத்திர கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். ஈவன் வினோத் பிராண்ட், பர்க்னர் பிராண்ட் இந்த மாதிரி பிராண்டட் பால் பாத்திர கலெக்ஷன்ஸ் கூட நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து அலுமினியமில் இந்த மாதிரி குட்டி குட்டி தட்கா பேன் கலெக்ஷன்ஸ்லாம் கூட நிறைய அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 149 rupeesலேருந்தே கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது.
புட்டு குழல் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 295, 395 அந்த மாதிரி ரேஞ்சஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கர் மேலேயே அப்படியே வச்சு வைக்கிற மாதிரியான மாடல் இது. நம்ம குத்தி பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டிக்கும் கொடுத்துட்றாங்க. கீழே வந்து அதிலே சொம்பு ஃபிட் பண்ண மாதிரியான மாடலும் கூட வச்சுருக்காங்க. இந்த சொம்புக்குள்ளே நம்ம தண்ணி ஊற்றி வச்சு அப்படியே நம்ம வந்து புட்டா வைக்கிற மாதிரியான மாடல் இது. இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 595 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த குக்கர் மேலே வச்சு பேக் பண்ணுற இந்த மாடல் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு எந்த மாடல் பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஸ்டீமர் செட் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் நிறையா வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட் உள்ள மாதிரி, கிளாஸ் லிட் உள்ள மாதிரி இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் நமக்கு இங்கே கிடைக்கிது. இது பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்டீமிங் பவுல் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து ஒரு நார்மலான பவுல் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டீமர் பவுல் மேலே உள்ளதை எடுத்துகிட்டு கீழே உள்ள பாத்திரத்துலையும் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம நார்மலாக வந்து யூஸ் பண்ணுற குக்கிங் அண்ட் சர்விங் செட் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் இந்த ஸ்டீமர் மாடலே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஈவன் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வருது. ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1400 அந்த மாதிரி ரேஞ்சஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இடியாப்ப சேவனாளி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் வீல் டைப்லையும் இருக்குது. அதே சமயம் இது மாதிரி சுற்றுற மாதிரியான ஹேண்டில் வச்சு சுற்றுற மாதிரி டைப்லையும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன சைஸ் கெப்பாசிட்டியிலேருந்தே கொஞ்சம் அடுத்தடுத்து பெரிய கொஞ்சம் கெப்பாசிட்டி பிடிக்கிற மாதிரி சைஸஸ்லையும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 900 எபோல்ருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடலாக இருக்குது. இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. இதுவும் அதே போல் ஃபில் பண்ணி பட் கீழே ஸ்டாண்ட் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்கா பேன் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேயே நமக்கு வந்து 195, 220 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. வித் காப்பர் பேஸ்ட், வித்தவுட் காப்பர் பேஸ்ட்டும் கூட வச்சுருக்காங்க. அடுத்து வந்து ஆர்கனைசர்ஸ் பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸில் உள்ள சில ஆர்கனைசர்ஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி சில ஆர்கனைசர்ஸ் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியான இந்த சப்பாத்தி ரோலிங் பின் அண்ட் போர்டு வைக்கிற மாடல் தான். ஆனால் அதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு 395 ருபீஸ் வருது. இதிலே வந்து 295 ருபீஸ்க்கு கூட மாடல்ஸ் இருக்குது. கீழே வந்து டிஸ்பிளேலேயே வச்சுருக்காங்க. எப்படி நம்ம ஹேங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ ஹெவி வெயிட் கல்லாக இருந்தாலுமே இது நல்லா அழகாக ஹேங் பண்ணிக்குது. ஸோ இந்த ஆர்கனைசர் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர் தான். அதுக்கப்புறம் இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு காஃபி கப்ஸ் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரியான ஸ்டாண்ட் இது. இதெல்லாம் நமக்கு 195, 295 அந்த மாதிரி ரேஞ்சஸ்லேருந்து நமக்கு கலெக்ஷன்ஸ் கிடைக்குது. கீழே ஸ்டாண்ட் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இந்த ஆர்கனைசர் ஆடாமல் நல்லா அந்த காஃபி மக்ஸ் எல்லாம் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இது அட்டாச் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே உள்ள ஸ்டாண்டில் வந்து நம்ம கட்லரிஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். அதாவது ஸ்பூன்ஸ், நைஃப்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். மேலே உள்ள இதில் வந்து ஹூக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து ஹோல் உள்ள ஸ்பூன்ஸ்லாம் நம்ம தொங்க விட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம செராமிக் காஃபி மக்ஸ் அதெல்லாம் கூட நம்ம தொங்க விட்டுக்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 295 ருபீஸ் வருது. அடுத்து நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான இந்த மாதிரி ஆர்கனைசர் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. ரேக்ஸ் பார்த்தீங்கன்னாலும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேக்ஸில் வச்சுருக்காங்க. நம்ம பிடிச்ச மாதிரியான மாடலை நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ஸ்மால் ஃபேமிலி யூஸ் பண்ணுற மாதிரியான சின்ன ஸ்டாண்ட்லேருந்து நல்ல லார்ஜ் ஃபேமிலி யூஸ் பண்ணுற மாதிரியான பெரிய சைஸ் மாடல் வரைக்குமே இங்கே கலெக்ஷன்ஸ் இருக்குது. ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 1200 ருபீஸ்லேருந்தே கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஸ்மால் ஃபேமிலி யூஸ் பண்ணுற மாதிரி 2 ரேக்கில் கொடுத்துருக்காங்க. நல்ல லார்ஜ் ஃபேமிலி யூஸ் பண்ணுற மாதிரி இது மாதிரி பெரிய ஸ்டாண்ட் கலெக்ஷன்ஸ் கூட வச்சுருக்காங்க. மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் ஸ்டாண்ட் இது. இது பாருங்கள் ஒரு அழகான மாடல். இது டபுள் ரேக்கில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பிளேட்ஸ் வைக்கிற மாதிரி பார்ட்டிஷன் பிளேட்ஸ் இருக்குது. ஈவன் டம்ளர் வைக்கிற மாதிரியான ஹோல்டர்ஸ் இருக்குது. ஸ்பூன்ஸ் வைக்கிற ஹோல்டர்ஸ் இருக்குது. எல்லாமே கலந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டு இது. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1700 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. ஈவன் ஸ்பூன்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஹோல்ஸும் கூட வச்சுருக்காங்க. இந்த எல்லோ கலர் இது நாபில் பார்த்தீங்கன்னா நம்ம டம்ளர்ஸ்லாம் கவுத்தி வச்சுக்கலாம். இதுலேயே வந்து சின்ன சைஸும் கூட அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேக் உள்ள மாதிரி. இதுலேயும் பிளேட்ஸோட பார்ட்டிஷன் இருக்குது. டம்ளருடைய ஹோல்டர்ஸ் இருக்குது. ஸ்பூன்ஸ் ஹோல்டர் இருக்குது. கீழே பவுல் வைக்கிற மாதிரியான ஒரு ரேக்கும் இருக்குது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 அந்த ரேஞ்சஸில் இருக்குது. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லாம் பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஷேப் பாருங்கள் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஷேப்பில் ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக அழகாக இருக்குது. சீத்ரூ மாடலையும் கொடுத்துருக்காங்க. ஈவன் பெரியவங்க வந்து இது லஞ்ச் பாக்ஸ் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ்லேருந்து கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இது மாதிரி இன்னும் பெரிய சைஸ் இந்த மாதிரி சைஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம குக்கீஸ் அதெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பாருங்கள் ஓவல் ஷேப்பில் உள்ள கண்டெய்னர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இதுக்குள்ளே வந்து உள்ளே போட்டுக்கிற மாதிரியான சின்ன சின்ன சைஸஸும் கூட வச்சுருக்காங்க. இந்த ஆக பெரிய சைஸே பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. இதில் பாருங்கள் இன்னும் சின்ன சைஸும் கூட வச்சுருக்காங்க. இதுலேயும் கூட நம்ம சாக்லேட்ஸ் அதெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் இவங்கள்ட்ட நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் காமிச்ச ப்ராடக்ட்டில் ஏதாவது நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சில நிமிடம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.